வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக் ஸ்டாக் வந்து 2026ல வந்து எப்படி இருக்கு? கோடிங் வந்து எல்லாருமே வந்து டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களே. இதெல்லாம் வந்து என்ன? உண்மையிலேயே வந்துட்டு ஒரு டெவலப்பர் வந்து 2026ல வந்து எதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும்? எந்த டெக் ஸ்டாக் வந்து சர்வைவ் ஆகும்? எது வந்து எந்த இடத்துல வந்து ஏஐ வந்து ஆக்சுவலா வந்து ரோல் ப்ளே பண்ணும்? இன்ஜினியர்ஸ் வந்து உண்மையிலேயே ஜாப்ஸ் வந்து லூஸ் பண்ணிடுவாங்களா? அப்படின்றத பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். எந்த ஒரு ஹைப், எந்த ஒரு பயமே வேணாம். ஒன்லி ஃபேக்ட்ஸ மட்டும் தான் வந்து நம்ம பேச போறோம். ஸோ ஒன்னொன்னா என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏன் வந்து பீப்பிள் வந்து கோடிங் வந்து டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023-25ல வந்துட்டு ChatGPT, Copilot, Claude, Cursor, Devin இந்த மாரி வந்து நெறைய வந்து வந்துச்சு. ஸோ அந்த ஏஐ டூல்ஸ்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, React காம்போனன்ட், பேக் எண்ட்ல வந்து ஏபிஐ எழுத ஆரம்பிச்சுச்சு. SQL கொரீஸ் வந்து எழுதும். டெஸ்ட் கேஸஸ் வந்து எழுதும். ஸோ இதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நான் டெக் ஃபவுண்டர் அதாவது பேசிக்கா ஒரு கிளையண்ட் இருக்காங்க. கிளையண்ட் தான் நமக்கு வந்து ரெக்யர்மென்ட் குடுப்பாங்க. நம்ம வந்து எழுதுவோம்ல. ஸோ அந்த மாரி அவங்களே வந்துட்டு ஒரு எம்பிபிய வந்து பில்ட் பண்ணலாம். ஏஐ டூல வச்சு. ஸோ இது வந்து பேசிக்கா பண்ண முடியும் தான். இதுதான் வந்து வைப் கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம வந்து வைப் கோடிங்க்கும், ப்ராப்பர் இன்ஜினியரிங் கோடிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? அத பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இதனால என்ன நெனைக்கிறாங்க நெறைய பேர் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கோடிங் வந்து நம்ம ஏஐயே பண்ணிரும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுருவோம். ஸோ டெவலப்பர்ஸ் ஆகிய நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுருவோம். இதனால வந்து ஒரு பயம் வந்து இருக்கு. ஸோ இதுல உண்மை என்ன அப்படின்னா, பிளைண்டா வந்து கோடிங் வந்து டெட்டே ஆகாது. அதாவது இது எப்படி சொல்றேன் அப்படின்னா, கோடிங் வந்து அழியவே அழியாது. நம்ம வந்து பிளைண்டா வந்து கோட் பண்றோம்ல. பேசிக்கா வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்றோம்ல. ஸோ இத தான் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுருவோம். ஸோ காப்பி பேஸ்ட் பண்றது நம்ம பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. யாராவது ஒருத்தர் ப்ராம்ப்ட் குடுத்து அத காப்பி பேஸ்ட் பண்ணி மறுபடியும் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, அத வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். பட் ஒரிஜினலா ஒரு கோட வந்து எழுதுறோம். அதுல பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுவேன். செக்யூரிட்டி இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சீனியர் ஆர்க்கிடெக்ட் லெவல்ல வந்து யோசிக்கிறாங்கல்ல. ஸோ பேசிக்கா சிஸ்டம் டிசைன் பண்றது, பெர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி இந்த மாரி ரீயூசபிள் காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த மாரி கிரியேட் பண்றவங்க யாருமே வந்து போவே மாட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து சொல்றது கோடிங் வந்து அழிஞ்சு போல. பிளைண்டா நம்ம கோட் பண்றோம்ல, அது மட்டும் தான் வந்து போயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, டெவலப்பரோட ரோல் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஸோ பேசிக்கா வந்து ஏஐ வந்து எப்படி ப்ளே பண்ண ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாய்லர் பிளேட் கோட் வந்து இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்ம வேணுங்கிறத வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேசிக்கா நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, ChatGPT நீங்க குடுத்து ப்ராம்ப்ட் குடுத்து நம்ம வந்து ஏஐ வந்து இதுலலாம் வந்து குட்டா இருக்கும். ஸோ நீங்க இதுல வந்து டவுட்டே வேணாம். ஏஐ வந்து டி ரி டெவலப்பர்ஸ வந்து ரீப்ளேஸ் பண்ணவே பண்ணாது. பட் ஆனா எப்படி இது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த வேர்ல்ட வந்து எப்படி மாத்திருக்கு? ஏஐ வந்து எப்படி மாத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரிப்பீட்டிவா நம்ம வந்து பண்றோம்ல, அத வந்து ரீப்ளேஸ் பண்ணிரும். ஸோ பேசிக்கா அந்த பாய்லர் பிளேட் கோடு, ஸோ அப்புறம் வந்து ஒரு கிரட் ஏபிஐ எழுதுறோம். அந்த ஒரு சிம்பிளான லாஜிக், ரீஃபாக்டர் பண்றது, டீபக் பண்றது. ஸோ டீபக் வந்து அது ஃபுல்லும் பண்ணாது. சஜஷன்ஸ் தான். அதால பண்ண முடியும். டீபக் பண்ண முடியும். பட் ஹியூமன் பண்ற அளவுக்கு இப்ப பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. சரி ஓகே. ஏஐ வந்து எதுலலாம் வந்துட்டு இதுதான் சொல்லியிருந்தேன். ஏஐ வந்து எது எதெல்லாம் குட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, ஏஐ வந்து எது எதெல்லாம் பேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இருக்குல்ல. மனுஷன் டூ மனுஷன் பேசினாலே வந்துட்டு அந்த நம்ம லாஜிக் வந்து பிசினஸ் லாஜிக் வந்து கண்டிப்பா வந்து புரியவே புரியாது. அவன் என்ன சொல்றான், கிளையன்ட் வந்து மலைய பெய்த்துட்டு வந்து கொண்டு வந்து வை அப்படின்னுவான். ஸோ இந்த பிசினஸ் லாஜிக்லாம் வந்து ஏஐயால வந்து கண்டிப்பா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்புறம் சிஸ்டம் டிசைன் வந்து கண்டிப்பா பண்ண முடியாது. பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து அந்த ஏதாவது ட்ரேட் ஆஃப் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி அப்புறம் வந்து ஸ்கேல் பண்றது, ரியல் வேர்ல்ட்ல வந்து ஒரு எட்ஜ் கேஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றது வந்துட்டு இப்போதைக்கு ஏஐயால முடியவே முடியாது. அதுலலாம் இப்ப வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப பேடா வந்து இருக்கு. சரி ஓகே. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்ப டெவலப்பர்ஸா இப்ப வந்து ஏஐல வந்து குட்டும் பார்த்திருக்கோம். ஏஐல வந்து பேடும் பார்த்திருக்கோம். நம்மளோட ரோல் வந்து இப்ப என்ன அப்டின்னா, நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஏஐ வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்ம ரிவ்யூ பண்ணணும். ஏஐ வந்து அந்த கோட வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆக்ஸலரேட் பண்ணும். ஸோ ஃபியூச்சர்ல வந்து டெவலப்பர் எப்படி இருப்பாங்கன்னு என்னோட திங்கிங் எப்படின்னா, ஒரு டெக் லீடும், ஒரு ஏஐ டூலும் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒருத்தரும் தான் வந்து ஒரு டெவலப்பர் அப்படின்ற மாரி வந்து போகும். இப்ப முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட் தனியா இருந்துச்சு, பேக் எண்ட் தனியா இருந்துச்சு. அப்புறம் ஃபுல் ஸ்டாக்ன்னு வந்துச்சுல்ல. ஸோ இந்த மாரி இப்ப டெக் லீடும், ஏஐ டூல் யூசரும் வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அததான் நம்ம வந்து ஒரு டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்ற மாரி என்னோட தாட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டெக் ஸ்டாக் வந்து 2026க்கு எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து என்னென்ன தப்பிச்சுக்கும், பேக் எண்ட்ல என்ன இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா எந்த ஒரு லாங்குவேஜுமே அழிஞ்சு போறது இல்லைங்க. அதுதான் ரியாலிட்டியான ஒரு ஒரு உண்மைனா அதுதான் உண்மை. நம்ம சேனல்ல போடுறதுனால நம்ம வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால நான் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட வச்சு பேசுறேன். பட் எந்த லாங்குவேஜுமே வந்து அழிஞ்சு போகாது. டெக் ஸ்டாக்ல ஃப்ரண்ட் எண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இன்னுமே ஒரு கிங் மாரி வந்து நின்னுட்டு தான் இருக்கு. அதே மாரி வந்து டைப் ஸ்கிரிப்ட் வந்து நீங்க கத்துக்கிறது 2026ல ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரியான ஒரு விஷயமா வந்து இருக்கும்.
டைப் ஸ்கிரிப்ட் இல்லைன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து லூஸ்லி கப்பல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சால்வ் பண்றதுக்கு டைப் ஸ்கிரிப்ட் வந்துச்சு. பட் டைப் ஸ்கிரிப்ட் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் 2026ல. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு ரியாக்ட், நெக்ஸ்ட்.js இதெல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் வந்து அழிஞ்செல்லாம் போல. அது இன்னும் எவால்வ் ஆயிட்டு தான் இருக்கு பேசிக்கா. SSR, SEO ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் நெக்ஸ்ட்.jsலயும் வர ஆரம்பிச்சிச்சு. ரியாக்ட்லயுமே சர்வர் சைட் காம்பனன்ட்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த வீட்டு டர்போ பேக் இதெல்லாம் வந்து இன்னுமே இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஐல வந்துட்டு டெய்ல்வின் சிஎஸ்எஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஷாட் சிஎன் யூஐ இருக்கு. ஸோ சிஎஸ்எஸ்லேயே வந்து சிஎஸ்எஸ் இன் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தா கூட ஓகே தான். ஏன்னா நம்ம சிஎஸ்எஸ் கூட நம்மளால ஏஐல இருந்து வச்சு எழுத முடியும். பட் எந்த ஒரு வெப்சைட்டுமே நீங்க எழுதும் போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதோட லாஜிக்கை பாக்குறத விட அது வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா லுக்கா இருக்கா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வந்து கவனிப்பாங்க. ஸோ சிஎஸ்எஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுறாதீங்க. ஸோ சிஎஸ்எஸ் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு சிஎஸ்எஸ் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வெறும் பிளைன் சிஎஸ்எஸோட பிளேலிஸ்ட் வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு டவுட் வரலாம். பிளைன் சிஎஸ்எஸ் வந்து நான் ஏன் கத்துக்கணும்? இப்பதான் நிறைய வந்துட்டு வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு. பிளைன் சிஎஸ்எஸ் கத்துக்காம நீங்க அது அடிஷனலா வந்து டெய்ல்வின் சிஎஸ்எஸோ வேற ஏதோ ஒண்ணு நீங்க கத்துக்கிட்டாலுமே அதோட பேசிக் நாலேஜ் இல்லாம நீங்க வந்து போற மாதிரி தான். பட் அது திருப்பி வந்துட்டு ஒரு ஒரு பேக்வர்டுக்கு நீங்க போற மாதிரி இருக்கணும். ஏன் வந்து டெய்ல்வின் சிஎஸ்எஸ்ல வந்து இப்போ W4, W6 ஏதோ ஒர்க் ஆகுது அப்படின்னா அது ஏன் ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நாலேஜ் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல 2026ல. என்ன அப்படின்னா என்ன எதை வந்து சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட் ஸ்பிளிட் பண்றது, லேசி லோட் பண்றது, அப்புறம் வந்து எட்ஜ் ரெண்டரிங். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கத்துக்கணும் நம்ம. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்ம வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் தெரியாம இருக்குல்ல அவங்கலாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுருவாங்க அப்படின்றது என்னோட பாயிண்ட். ஏன் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணாம வெறும் கோட் எழுதி நம்ம இது பண்றது வந்து ஏஐயே பண்ணுது. ஸோ அது இல்லாம நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றோம், செக்யூரிட்டிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா அவங்கள வந்து என்னால ரீப்ளேஸே பண்ண முடியாது. அதே சேம் டைம் ஆர்கிடெக்சர் ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதே மாதிரி நம்ம ஏஐ வச்சுமே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுவும் தெரியல அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு அன்ஸ்டாப்பபிளா வந்து நம்ம போயிட்டே இருப்போம். ஏஐ தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஏஐ தெரியல நான் வந்து ஆர்கிடெக்சரும் பண்ண மாட்டேன், பெர்ஃபார்மன்ஸும் பண்ண மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்கு. சரி ஓகே பேக் எண்ட்ல வந்து அப்ப என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Node.js வந்து நான் மறுபடியும் சொல்றேன் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் அழிய போறது இல்ல. நம்ம நம்ம சேனல்ல வந்து மெயினா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட வச்சு கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்றதுனால நான் சொல்றேன். Node.js வந்து ஸ்டில் ஒரு டாமினன்ட்டா வந்து நின்னுட்டு தான் வந்து இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா Nest.js, Fastify, Express இதெல்லாம் வந்து ஓடிட்டு தான் இருக்கு. அப்புறம் வந்து ஏபிஐஸ் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும், கிராஃப்கியூல் தெரிஞ்சிருக்கணும், வெப் சாக்கெட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், சர்வர்லெஸ் ஏபிஐஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டேட்டாபேஸ் சைட் போனோம் அப்படின்னா Postgres SQL, MongoDB, Redis ஸோ இந்த வெக்டார் டேட்டா பேசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பிளே வந்து பிளே பண்ண போகுது. ஸோ பேசிக்கா 2026ல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேக் எண்டுமே இப்போ வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பேக் எண்டுமே நம்ம சேனல்ல வந்து போறதுக்கு தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ Node.js, Nest.js ஓட எப்படி பண்றது, எக்ஸ்பிரஸோட எப்படி வந்து யூஸ் பண்றது, ஒரு மெர்ன் ஸ்டாக் அப்ளிகேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்றது, அதுலயே வந்து Perன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ Postgres SQL வச்சு எப்படி கிரியேட் பண்றது, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையுமே போடலாம் அப்படின்னு நான் இருக்கேன். இது வரைக்கும் நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் பாத்துறோம். ஸோ ஏஐ ஸ்கில்ஸ் வந்து நமக்கு என்னென்னலாம் தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியரா வந்து கண்டிப்பா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. பட் என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத வந்து சொல்றேன். ஸோ நம்ம வந்து ஒரு ஓப்பன் ஏஐ அதாவது பேசிக்கா வந்துட்டு ஜெமினி, கிளாட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அதோட ஏபிஐஸ் வந்து நம்மளோட கோடோட இன்டெகிரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கா ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு சாட்பாட் மாதிரி கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நிறைய வந்து ரோல் பிளே பண்ண போகுது. ஸோ ஏபிஐஸ் வந்து ஓப்பன் ஏஐ, ஜெமினி, கிளாட் இதோட ஏபிஐஸ் எல்லாம் நம்ம இன்டெகிரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். கண்டிப்பா ப்ராம்ப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு குட்டான ப்ராம்ப்ட் கொடுத்தா மட்டும்தான் வந்து அது வந்து ஓடும். ஸோ இப்ப நமக்கு நிறைய பேருக்கு வந்து இது ஃப்ரீயா இருக்கு. ஸோ இப்ப இல்லாம அது அடுத்தடுத்த பெய்டுக்கு வந்து கண்டிப்பா மாத்துவாங்க. ஸோ நமக்கு வந்து அப்போ நம்ம ஒரு 10 ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது பெர்ஃபெக்டா கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 இதுலயே வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஸோ ப்ராம்ப்ட் வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பேசிக்கா ஜஸ்ட் வந்து கூகுள் பண்ணி பாருங்க. அப்புறம் லாங் செயின் வந்து ஒரு பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சா உங்களுக்கு வந்து போதும். இப்போ இதே மாதிரி வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு சில சில டூல்ஸ்லாம் வந்து ஒரு ஏஐ டூல்ஸ் வந்து நான் சொல்றேன். பட் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ பேசிக்கா வந்து GitHub Copilot இருக்கு. ஸோ கர்சர் வந்து ஃப்ரீ தான். ஸோ கர்சர் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ கிளாட் வந்து அதோட இன்டெகிரேட் பண்ணிருப்பாங்க. ChatGPT, கிளாட் ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து கூகுள் ஆன்டி கிராவிட்டி இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அப்பதான் வந்துட்டு அந்த டூல்ஸ்லாம் வந்து எப்படி யூஸ் பண்றது என்னன்னு தெரியும். ஸோ 2026ல வந்து ஏஐ இன்டெகிரேட்டரா இருக்கணுமே தவிர்த்து ஏஐ ரிசர்ச்சரா வந்து நம்ம இருக்கவே கூடாது. ஓகே நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளவுட் டெவாப்ஸ்.
ஸோ இத வந்து நம்ம கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த கிளவுட் டெவாப்ஸ்ல வந்து ஒரு ஒரு எஸ்கேப்பே பண்ண முடியாத ஒரு இதுன்னா நம்ம வந்து இத தான் சொல்லுவோம். ஸோ கண்டிப்பா வந்துட்டு AWS தெரிஞ்சிருக்கணும். இல்ல AWS இல்ல GCP இல்ல Azure. இது 3த்துல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். நெறைய இடத்துல வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AWS இல்ல Azure தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது 2த்துல ஏதாவது ஒண்ணு வந்து படிக்கிறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். நீங்க இல்ல Google Cloudமே பண்ணலாம் அப்படின்னா பெட்டர். நீங்க அதையுமே பண்ணலாம். ஸோ இந்த 3த்துல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா ஆனா தெரிஞ்சிருக்கணும். டாக்கர் வந்து தெரிஞ்சிருக்கணும். CI/CD பைப்லைன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சர்வர்லெஸ் ஆர்க்கிடெக்சர் அதாவது பேசிக்கா வந்து லாம்டா, கிளவுட் ஃபங்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்க ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா வரீங்கன்னா, ஒரு பேசிக் ஒரு ஃப்ரெஷரா வந்தா கூட நீங்க இதெல்லாம் என்னன்றதே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் நீங்க போகும்போது கூட வந்து படிச்சுக்கலாம். ஸோ என்விரான்மென்ட் ஃபைல வந்து எப்படி ஹேண்டில் பண்றது? ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏஐ வந்து இந்த இன்ஃப்ரா வந்து இருக்குல்ல, இன்ஃப்ரால அதுல எதுலயுமே வந்து ஏஐயால வந்து புகுந்து ஒண்ணுமே பண்ணவே முடியாது. இத நம்ம தான் வந்து பண்ணியே ஆகணும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மொபைலுக்கும் வந்து நம்ம பேசிடலாம். அப்புறம் வந்து நம்மளோட ஸ்கில்ஸ்க்கு வந்து போலாம். கோர் ஸ்கில்ஸ்க்கு. ஸோ மொபைல்ல பேசிக்கா என்ன அப்படின்னா ரியாக்ட் நேட்டிவ், எக்ஸ்போ, பிடபிள்யூஏ வந்து தெரிஞ்சிருந்தா பெட்டர். ஸோ பிடபிள்யூலயே வந்து ஏஐ பவர்ட் ஆப்ஸ்லாம் வந்து இப்ப நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதையுமே வந்து தெரிஞ்சிருந்தா பெட்டரா உங்களுக்கு வந்து இருக்கும். சரி ஓகே. இப்ப நமக்கு வந்து என்ன கோர் ஸ்கில்ஸ் வந்து தேவை 2026 இவ்வளவு நம்ம பேசியிருக்கோம். எதெல்லாம் ரொம்ப கோரான ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். நான் இதுல வந்து குடுக்கல இந்த பாயிண்ட்ல. பட் ஆனா நீங்க வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் சிஸ்டம் டிசைன் தெரிஞ்சிருக்கணும். ஏபிஐ டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். செக்யூரிட்டி வந்து கண்டிப்பா வந்து பேசிக்ஸாவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ண தெரியணும். ஸோ இந்த ஏஐ எரா ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி தான். கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட்டா கேட்க தெரிஞ்சிருக்கணும். ப்ராம்ப்ட் கிளியரா பண்ணணும். ஸோ ஏஐ அவுட்புட் வந்து வந்துச்சு அப்படின்னா, அத நம்ம வேலிடேட் பண்ண தெரியணும். ஸோ அதுல ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா, நம்ம டீபக் பண்ண தெரியணும். ஏன் வந்து நடக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியணும். காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஸ்கில்ஸ் வந்து ஒர்க்கே ஆகாது. நீங்க ஏஐட்ட கேட்டு பண்ணலாம். பட் ஆனா அந்த காப்பி பேஸ்ட் பண்ணது பிளைண்டா வந்து பண்ணவே கூடாது. பிளைண்ட் கோடிங் வந்து கண்டிப்பா வந்து அழிஞ்சிரும். காப்பி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, நாளைக்கு அதுலேருந்து இஷ்யூஸ் வந்துச்சுன்னா, நீங்க மறுபடியும் ஏஐட்ட தான் காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க. அப்பயுமே உங்களுக்கு என்ன அந்த கோட்ல என்ன இருக்குன்றது தெரியவே தெரியாது. அந்த கோட் என்ன இருக்குன்றது தெரியறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, கம்யூனிகேஷனு, இந்த ப்ராடக்ட் திங்க், பிசினஸ் லாஜிக்க வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் வந்து டெட் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நெறைய இடத்துல பிளைண்டா வந்து பார்த்திருப்போம். ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாது. அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. யார் வந்து ரீப்ளேஸ் பண்ணி பெற்றுருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நான் வந்து கோட் மட்டும் தான் பண்ணுவேன். காப்பி பேஸ்ட் தான் வந்து பண்ணுவேன். டுட்டோரியல் வச்சு தான் படிப்பேன். அதுக்கப்புறம் நான் எதையுமே கத்துக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ இவங்கலாம் வந்து பேசிக்கா வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுருவாங்க. ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுருவாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி பேஸ்ட் பண்ணலாம். பட் என்ன நடக்குதுங்கிறது தெரியணும். அதே மாரி வந்து கோட் மட்டும் தான் எழுதுவேன் அப்படின்னா, ஏஐ வந்து நம்மளோட பெட்டராவே கோட் எழுதும். பட் ஆனா, அதுல நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஹேண்டில் பண்றது, செக்யூரிட்டீஸ் ஸோ இந்த மாரி விஷயத்துல தான் நம்ம அத மாறுபட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து யார் யாரெல்லாம் வந்து குரோ ஆவாங்க, யார் யாரெல்லாம் பொழச்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிஸ்டம்ஸ் வந்து கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும். அதான் பேசிக்கா சிஸ்டம் டிசைன், ஏஐ வந்து எப்படி வந்து ஸ்மார்ட்டா யூஸ் பண்றோம். ஸோ நம்ம கன்டினியூஸா படிச்சுக்கிட்டே வந்து இருக்கணும். ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராடக்ட்ட வந்து பில்ட் பண்ணி பார்க்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பா வந்து பொழச்சுப்போம். ஏஐ வந்து இன்ஜினியரிங்க வந்து டெட் எல்லாம் பண்ணவே பண்ணலங்க. ஸோ இது அது யார டெட் பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு லோ எஃபர்ட்டா வந்து இன்ஜினியரிங் பண்றாங்கல்ல. ஸோ அவங்கள மட்டும் தான் வந்து அது டெட் பண்ணிருக்கு. சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஃபைனலா வந்து என்ன நம்ம இப்போ ஒரு அட்வைஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கனாலும் சரி, இல்ல ஒரு டெவலப்பரா இருந்தீங்கனாலுமே சரி. ஸோ இதோட என்ன அட்வைஸ் அப்படின்னா, நீங்க ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பேசிக்கா வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப ஒரு பேசிக்கா ரியாக்ட் தெரியணும் அப்படின்னா, எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இன்டர்வியூக்கு போறீங்கன்னா, ரியாக்ட்லேருந்து வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வைக்க மாட்டாங்க. மேபி ஸ்டார்ட் அப்ஸ்ல வைப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய கம்பெனிஸ் இல்ல எங்க போனீங்கனாலுமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் உங்களோட ஸ்கில்ஸ வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன் பண்றாங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் தான் பேசிக்கான லாங்குவேஜ். இன்னைக்கு ரியாக்ட் இருக்கலாம், நாளைக்கு ரியாக்ட், ஆங்குலர், வியூ இருக்கு. ஸோ நாளைக்கு அது இல்லாம கூட போகலாம். பட் ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து போவாது. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபண்டமெண்டல்ஸ வந்து பயங்கரமா டீப்பா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஏஐ வந்து டெய்லி யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்ப ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ ஏஐ வந்து டெய்லி யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணி பாருங்க. ஸோ பேசிக்கா வந்து வாட்ஸ்அப் வந்து நீங்களாவே எப்படி பண்ணலாம்? இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பில்ட் பண்ணி பாருங்க. ஒரு ஏஐ பார்த்து பயப்பட வேணாம். அது வந்துட்டு நம்மள வந்து ரீப்ளேஸ் பண்ணிரும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க அத வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. நான் வந்து உனக்கு இந்த ப்ராம்ப்ட் குடுக்குறேன். நீ அதுக்கு ஏத்த மாரி எனக்கு குடு அப்படின்னு சொல்லி நீங்க அத வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பயம் போயிரும். ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட்ட கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரிங் லெவல் கோடிங் வந்து எடுத்துட்டு போக ஆரம்பிங்க. ஸோ இந்த வைப் கோடிங்க்கும், இன்ஜினியரிங் கோடிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதிலேயே வந்து நம்ம நெறைய டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அத ஐ பட்டன்லயுமே வந்து குடுக்குறேன். சரி ஓகே. இதுதான் இந்த வீடியோவோட ஒரு ஃபைனல் மெசேஜ். எத வேணா நீங்க வந்து எடுத்துக்கலாம்.
இதுல வந்து 2000 ஒரு கேள்வி மட்டும் நான் உங்களை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 2026ல வந்துட்டு ஏஐ வந்து டெவலப்பரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருமா அப்படின்றது வந்து ஒரு ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ள வரலாம்ல. சோ இந்த ரியல் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அது ரீப்ளேஸ் பண்ணாது. ஆனா வந்து நான் என்ன கேட்கணும் வரேன் அப்படின்னா, நீங்க வந்து ஏஐ வச்சு ஒர்க் பண்ணுவீங்களா? மாட்டீங்களா? இல்ல நீங்க வந்துட்டு ஏஐ வந்து டெவலப்பர வந்து ரீப்ளேஸ் பண்ணிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது 2த்துல எத நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத பார்த்து என்னன்றத தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.